ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், அம்மா பிள்ளையும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிக்கி பைய காலையில் என்னை பறந்துட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், கண்டுக்கிடவே இல்லை. அவனை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏம்மா அவனை சத்தம் போட்டியான்னு கேட்டதுக்கு, என் பிள்ளைய நான் சத்தம் போட மாட்டேன், நீ தான் பொறுப்பாக இருக்கணுன்றாங்க. இதெல்லாம் நேரன்ட்டு பேசாமல் இருந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே கருப்பு பூனை ஒன்று ஓடி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அவன் ஃபுட்டை யாரையுமே சாப்பிட விட மாட்டான். ஏன்னா மற்ற பூனை உள்ளே வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உருன்னு சவுண்டு வரும். ஆனால் இவனை மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டான். நானும் எங்கள் அம்மா யோசனையிலே இருந்தோம், ஏன் இவனை மட்டும் ஒன்றுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்றாங்களாம், அங்கே பாருங்க, ஒரு கையால் அவனை கூப்பிட்றாங்களாம் விளையாடுறதுக்கு. அது க்யூட்டாக இருந்துச்சு அந்த கையை அசைச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், அது ஃபீமேல். பயலுக்கு லவ் மூடு வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி நானும் எங்கள் அம்மாவும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னடா நிக்கி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டவொடனே அவங்க 2 பேரும் பாருங்களேன், 2 பேரும் முத்தம் கொடுக்குறத க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் விழுந்து எல்லோரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிக்கி வெளியே போமான்னு கேட்டதுக்கு ஒரு அசைவு கூட இல்லை, திரும்பி கூட எங்களை பார்க்கல. ஏன்னா 2 பேருக்குமே அவன் நினைக்கிறான், இந்த வேற சும்மா இருக்காமல் இனி வம்பழுத்துட்டு இருக்கான்னு சொல்லி என்னை நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவர் மேலே போனோன்னா அவர் திரும்பி பார்க்குறாரு, கண்ணாலே அசைகிற மாதிரி 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.